ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்ல போகிற ரகசியத்தை நீ கொஞ்சம் தனிமையில் கேட்டுக்கோ. இதுவரைக்கும் யாருக்குமே நடக்காத ஒன்றுதான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகுது. நான் உன்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. என்னையே நம்பி வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி கொடுத்துருன்றதுக்காக தான் இதை உன்கிட்ட பேச வந்தேன். என் வார்த்தைகளை அலட்சியம் செஞ்சு நாளைக்கு நீ ஆபத்திலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என் செல்லமே. நான் சொல்கிறது முழுசையும் கவனமாக கேளு. இதுவரைக்கும் கடக்கவே முடியாது நினச்ச பல விஷயங்களை பல நாட்களை கடந்து வந்து விட்டாய். இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும். என்னை நம்பு. உனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். இப்போது நீ எந்த செயலையும் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாமல் உறுதியான மனநிலையோடு சிறப்பாக செஞ்சு சாதிக்க தயாராகு. நல்ல எண்ணத்தோட நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எல்லாரும் சொல்கிறதையும் கவனமாக கேளு. நீ செய்யக்கூடியதை சிறப்பாக செஞ்சிரு. அவசரப்பட்டு நீ நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு பேச பழகு. இப்படி நீ சொல்கிறத மட்டுமே சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்காம அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டு யோசிக்கும்போது அது தேவையில்லாத மனக்குழப்பங்களை உனக்கு தவிர்க்கும். உன் வாழ்க்கையில் முதல்ல உனக்கு எது முக்கியன்றதை ஒரு பட்டியல் போட்டு எழுதி வை. வேலை, குடும்பம், உடல் ஆரோக்கியம், தனிப்பட்ட வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றம், நல்ல வசதியாக வாழணுன்ற இந்த எல்லா விஷயங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடு. தேவையில்லாத முக்கியமில்லாத பொழுதுபோக்கான விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகிக்கோ என் செல்லமே. அடுத்தவங்களுக்காக நீ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உன் ஆற்றலையும் நேரத்தையும் செலவழிக்காமல் வீணாக்காமல் இல்லை என்னால் முடியாது நீ சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் உன்னுடைய மனக்குழப்பங்களையும் தவிர்ப்பதற்கான நல்ல விஷயம். பணமும் நடமாட்டமும் உள்ளவரை ஒரு மனிதன் நாட்டாமையாக வாழ முடியும். நடமாட்டம் மட்டும் இல்லைனா அவனை ஒரு நாய்க்கு சமமாக கூட இந்த உலகம் மதிக்காது என்பதே உண்மை. ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியத்தோட காசு பணம் கையில் வச்சு தானே சம்பாதிச்சு தானே செலவழிக்கக்கூடியவனாகவோ அல்லது காசு பணம் சொத்து சுகம்னு சேர்த்து வச்சு தானே செலவழித்து சந்தோஷமாக நடந்து போகிறவனா வாழ்க்கையை யார் உதவியும் இல்லாமல் வாழக்கூடியவனாக இருந்தாதான் இந்த உலகத்தில் அவனுக்கு மரியாதை இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு உதவிக்காக அவசர ஆத்திரத்துக்காக ஒரு தண்ணி தாகத்துக்காகவோ அல்லது காசு பணத்துக்காகவோ எதுக்காக மனிதன் யாரை எதிர்பார்த்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் நீ எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்காம உனக்கான அனைத்தையும் நீயே செய்து கொள்ள தயாராகு. உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க கண்டிப்பாக உனக்கு நண்பர்களாக இருக்க முடியாது தானே. அப்படி யாராவது உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உனக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்துக்கிட்டு உன் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி உன்னை பற்றி கிசுகிசுத்து பேசக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களை நண்பர்கள்னு பார்க்காம விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. எப்படி நான் அவங்கள விட்டு விலகி போவேன்னு யோசிக்காத. உனக்கு முன்னால் ஒரு பேச்சும் உனக்கு பின்னால் ஒரு பேச்சும் பேசக்கூடிய இந்த அற்பமான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது தான் நல்லது என் செல்லமே. சில பேருக்கு உன்னை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும். நீ நல்லா ஜெயிக்கிற, உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உன் கூடவே இருப்பது போல நடிப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் நீ முன்னேறதை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு உன்கிட்ட எதையாவது குறையாக குற்றமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் கூட இருந்தால் அது உன் வெற்றியை கெடுக்கும் அல்லவா. பொறாமை கொண்டவர்களோ அல்லது உன் முன்னேற்றத்தை பார்த்து வைத்தறிச்சல் கொள்பவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது. உன் வெற்றியை கெடுக்கும் யாரும் உண்மையானவர்களாக இருக்க முடியாதல்லவா. உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செஞ்சிட முடியாது. நீ கொஞ்சம் சாணக்கிய தனத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் வாழ கற்றுக்கணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் யார்கிட்ட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களிடம் நெருக்கமாக இருக்கலாம், நெருக்கமாக பழகலான்றத நீ புரிஞ்சுக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இதை புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் நம்பி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாயே உனக்கு எதிரியாக மாறிவிடும். நீயே உனக்கு எதிரியாகவும் ஆகி போவாய் என் செல்லமே. யாருக்கும் தீங்கு செய்யாம எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக ரொம்ப அப்பாவியா வெகுளித்தனமா இருந்தாலும் அது உனக்கே தீங்கையும் துன்பத்தையும் கொடுத்து விடும் அல்லவா? அதனால முதல்ல நீ உன் மனசு தெளிவா வச்சுக்கோ. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற தெளிவோடு நீ இருந்தினாதான் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ முடியும். யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணுன்றதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை துணையாக உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருப்பேன். இனிமே இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீ நடந்து போக நல்ல பாதையையும் காட்டுவேன் என் செல்லமே. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்படி உனக்கான நல்ல மாற்றத்தை நான் வரவழைக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நன்மைகளும் இப்போது ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காட்டுறேன் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உன்னால் வெற்றி பெற முடியும். இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் முன்னேற்றமும் நிலச்சி இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். உன் பிரச்சனை எப்படி இருந்தாலும், நீ நினைப்பதற்கு மேலாக இருந்தாலும் கீழாக இருந்தாலும் அதை பற்றி நீ யோசிக்காத. ஏன்னா உன் வாழ்க்கையை இனிமேல் இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிற போகிறேன். இப்போது உன்னை நெருங்கி வரும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன்னை பற்றி நினைக்கிறத விட உன் குடும்பத்தை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிற. உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நீ யோசித்த அந்த விஷயத்தை நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒளியாக வந்து உன்னை மகிழ்விப்பேன் என் செல்லமே. நீயும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராகு. நீ விரும்பியது போல இனிமேல் உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு வரேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு அருளுவேன். உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையும் இந்த வராகியம்மா உன் உள்ளத்தில் கொண்டு வந்து காட்ட போகிறேன். இனிமே நல்லதே நடக்கும்னு நம்பு. இந்த வராகியம்மா உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களை சந்தோஷமாக வாழ தயாராகு. எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நீ தனித்தன்மையோடு இருப்பதற்கு அஞ்சாதே. மற்றவங்க யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக தனித்திறமையோடு தனித்துவத்தோடு இருக்க கற்றுக்கோ. உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அதுதான் உனக்கு சொர்க்கம் நந்தவனம் எல்லாமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மன நிம்மதியோடு இருக்க பழகிக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு தர்றேன். இன்னும் நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நன்மையாக இருக்கும்படியும் நல்லதாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ இல்லாத இடத்துல மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க ஆர்வம் கொள்ளாதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவர் முதுகுக்கு பின்னாலும் 1000 இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேச தான் செய்வாங்க. நீ போன பிறகு உன்னை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா உன் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடுமேன்னு செல்லமே. அப்புறம் இந்த உலகத்தில் நீ யாரிடமும் சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உறவுகள் எல்லாருமே சுற்றி இருக்கவனை குறை சொல்கிறவங்களா கோளாறு சொல்கிறவங்களா இருக்க தான் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போல் நீயும் வேறு விதமாக நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. காலம் மாற மாற எல்லாமே மாறும். நீயும் அதற்கு ஏற்றாறு போல உன்னை பக்குவப்படுத்திக்கோ.
வாழ்க்கை நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீனா உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத நபர்களையும் உன்னை பிடிக்காத நபர்களையும் பற்றி நீ யோசிக்கவே கூடாது. எப்போதும் நீ யோசிக்கிறது எல்லாமே உனக்கு பிடிச்ச உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லா சூழலிலும் உன்னை நேசிக்கும் இந்த வராகியம்மா எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உனக்கான அருளை தர தயாராக இருக்கிறேன். நீயும் மனிதர்களில் யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்கிட்ட உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பழகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களோட நம்பிக்கையாக கூட வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சமான விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. இதன் மூலமா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடுமே செல்லமே. எப்போதுமே வயசாயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படவே கூடாது. ஏன்னா பல பேருக்கு வருத்தப்படக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்காம சின்ன வயசுலேயே எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது வயதாகும் மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி தானே. 50 வயதுக்கு பிறகு இப்போதைய இந்த கலியுக காலகட்டத்தில் மனிதன் வாழும் ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு ஒரு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயம்தான். 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே அதிகப்படியாக கிடைக்குதுன்னு மனநிறைவோட நிம்மதியோட வாழ பழகுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ மகிழ்ச்சியோட அனுபவிச்சு கடந்து வந்துடுயேன்னு செல்லவே. நீ எப்போதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யும் போது அதை பாதியில் கைவிடணும்னு நினைக்கும் போது நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. தோல்வி அடைபவர்கள் தான் கடைசி நேரத்தில் வரும்போது மனம் சோர்ந்து முயற்சியை பாதியில் விட்டுருவாங்க. நீ ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினச்சினா விடாமல் தொடர்ந்து முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். காலம் எப்போ எப்படி மாறினாலும் நீ எப்போதும் நீயாக உனக்கான செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. ஏன்னா இந்த உலகத்தில் பல பேரால் புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்காங்க. அப்படி இந்த காலமும் உலகமும் மனிதர்களும் உன்னை ஒதுக்கினாலும் நிராகரித்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றியாளனா நான் உன்னை மாற்றி காட்டுவேன். வெற்றி பெறணும் எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. நீ பெரிய பெரிய முயற்சிகளை செய்கிற, உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்த நினைக்கிற. அதை செய்யும்போது கொஞ்சம் கூட பயமோ பதட்டமோ உனக்கு வர வேண்டாம். இந்த வராகி அம்மாவின் துணையோட கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. யாராலும் முடியாத ஒன்று உன்னால் முடியும். யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும் என் செல்லமே.